செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழை வணங்கி தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர், கவின்கலை வேந்தர், சிவதமிழ் சீராளர், நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர், பாரதி கண்ட புதுமை பெண், மதிப்புறு முனைவர் மீனா திருப்பதியம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் சொல்லிக்கொண்டு, இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய தமிழால் இணைவோம் களத்தின் தூண்களாக செயல்பட்டு வரக்கூடிய நம்முடைய வாழும் வரலாறு மதிப்பிற்குரிய முனைவர் கோபாலையா அவர்களுக்கும், எங்களுடைய மாவட்டம் உள்ளடங்கிய கூட்டு மாவட்டத்தின் ஆளுநராக சிறப்பாக எங்களையெல்லாம் ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா விருதுக்கு சொந்தக்காரர், எந்த ஒரு செய்கையையும் அவர் செய்யக்கூடிய அந்த வீரியம், அந்த வேகம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய விவேகம், அந்த பொறுமை எல்லாமே தினம் தினம் சுப்பிரமணியம் ஐயா கிட்ட இருந்து இன்றைக்கும் அதை நான் பார்த்தேன். ஒரு ஒரு இடத்துல ஒரு தகவலை எப்படி சொல்ல வேண்டும், எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கறது அவர்கிட்ட இருந்து தொடர்ந்து நான் சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், இந்த மாவட்டம் கூட்டு மாவட்டம் 3 ஆலோசகராக புறநானூற்றை நமக்கு புரியும் விதமாக தினம் தினம் ஒவ்வொரு வாரமும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நல்லாசிரியர் விருதுக்கு சொந்தக்காரர், புறநானூற்று புதல்வர் என்று நாங்கள் அன்போடு அழைக்கக்கூடிய எங்களுடைய அழகுராஜா ஐயா அவர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தையும் வாழ்த்தையும் வரவேற்பையும் சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் மாவட்டம் 18/7 ஆளுநர் தங்கமங்கை பேராசிரியர், கதை சொல்லி பாடகி என்னுடைய அன்பு தோழி அன்பழகி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பதிவு செய்து கொண்டு, இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டு கொண்டிருக்கும், இனியும் காண காத்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பும் வரவேற்போம். இப்பொழுது நாம் சிறுபானாற்றுப்படை ஐயா அவர்கள் சொன்னது போல பேரிலக்கியங்களில் ஒன்றான 11 மேல் கணக்கில் 10 பாட்டில் ஒன்றான சிறுபானாற்றுப்படை பற்றித்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பாகம் 6. போன பாகத்துல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். நிலமகளினுடைய தோற்றத்தை பற்றி நான் கூறினேன். போன வாரமும் இந்த முன்னோட்டத்தில் இதை பற்றி நான் பேசினேன். அதை ஏன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா, தமிழில் அழகியல் ஒவ்வொரு இடத்திலும், சில இடங்கள்ல நீங்க படிக்கும் பொழுது அந்த இடத்தை விட்டு அடுத்த வரிக்கு போகவே முடியாத அளவுக்கு அதுக்குள்ளேயே நம்மளை இழுத்துட்டு போகும். அப்பேற்பட்ட அழகியல் அடங்கிய நம் தாய்மொழியில் இந்த நம்மளுடைய இந்த புலவர் அவர்கள் நிலமகளின் தோற்றத்தை பத்தி சொல்லும் பொழுது கண்ணை மூடி நீங்க அப்படியே காட்சிப்படுத்தினா, ஒரு பெரிய மலை, உயர்ந்த மலையில் இருபக்கமும் வழியக்கூடிய காட்டாறு அவளுடைய மார்பில் தொங்கக்கூடிய முத்துச்சரம் பொருத்திய அந்த மாலை போல் இருக்கிறதுன்னு ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படியே அந்த பக்கம் அந்த அம்மா நிலமகள் அங்கே அமர்ந்திருக்கிறாள், பெரிய மலை உருவத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பக்கம் ஒவ்வொரு இடத்திலையும், இந்த வலதுபுறமாக இருக்கட்டும் இடதுபுறமாக இருக்கட்டும், வற்றாத குளங்கள், ஆறுகள், மனம் வீசக்கூடிய பல வகை மலர்கள், அந்த ஒவ்வொரு மலரிலும் சுட்டப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான குணங்கள், அதனுடைய வண்ணங்கள், இதை பத்தி எதையுமே விடல, அவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார். வரிகள் என்னவோ 269 தான், ஆனால் அங்கே வார்த்தெடுத்திருந்த அழகியல் ஏராளம் ஏராளம். இளைப்பாறக்கூடிய பாணனை பற்றி சொன்னார். அவன் அந்த வெப்ப காலத்துல பாலை நிலம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூடு அடிக்குது அவனுக்கு. அப்படியே அப்படியே நடந்து கால்கள்ல சின்ன சின்ன கூழாங்கற்கள்லாம் கால்ல அப்படியே குத்தும் பொழுது அவனுக்கு அப்படியே அந்த கால் கீறி அந்த ரத்தம் வருது. அந்த அளவுக்கு அவன் ஒரு ஒரு களைப்போட அலுப்போட வரக்கூடிய அந்த பாணன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மரம், அதுல அந்த கிளைகள் வழியாக கீற்று போல் வந்த அந்த நிழல்ல உட்கார்ந்திருக்கான். அவன் பக்கத்தில் அவனுடைய மனைவி, அவனுடைய துணைவி, காதலி, எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், அந்த பாணனினுடைய இணையராக இருக்கக்கூடிய அந்த விரலியை பற்றி, அப்படி அவளுடைய அழகை பற்றி அற்புதமாக வர்ணித்திருப்பார். அவளுடைய கூந்தல் அழகு வாழைப்பூ போல இருக்கிறது. அந்த கூந்தல் முடிச்சு அப்படின்னு ஆரம்பிச்சு, அப்படி தொடையழகு, பற்கள் அழகுன்னு சொல்லி முத்து போன்ற பற்கள், அப்படி கைகள் எல்லாம் வாழைத்தண்டு போல ஒண்ணு அடியடியா அவளை வர்ணிச்சிருப்பாரு. அந்த பெண்கள் எப்படி எழிலோடு இருந்தார்கள். அங்கே விரலியர் வெப்பத்தில் நடந்து வரும் பொழுது அவர்களுக்கு, பெண்களுக்கு முக்கியத்துவம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ என் துணைவி, என் மனைவி, அவள் கால் வலியில அமர்ந்து களைத்து உட்கார்ந்திருக்கிறாளே, அவள் காலை வருடி விடக்கூடிய அந்த இளைஞர்களை பத்தி, பாணர்களை பத்தி சொன்னார். யாழ் வாசிக்க கூடிய இந்த பாணன், அவன் உட்கார்ந்து அவன் யாழ் மீட்ட அதற்கு தகுந்தாற் போல் ஆடக்கூடிய தன்மையுடையவள் அந்த விரல்.
அவளும் பாடுவாள் இணையாக. அப்படி அந்த பாணன் அப்படி களைச்சு உட்கார்ந்து இருக்கும் பொழுது தூரத்துல இருந்து இன்னொரு பாணன் வந்து கொண்டிருக்கிறான், கையில நிறைய பரிசல்களோட. நீ இப்படியெல்லாம் கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறாயே, நான் சொல்லும் இடத்திற்கு நீ சென்றாயானால் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நல்ல மனசோட. இந்த காலத்துல அதெல்லாம் இருக்கவா செய்து? நமக்கு கிடைச்சா போதும், நம்ம இவன்ட்ட சொன்னோம்னா அவன் அதிகமா எடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பொருள் இலவசமா ஒரு இடத்துல கிடைச்சா கூட சொல்ல மாட்டேன்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நம்மளுடைய இப்ப மக்கள் மனிதநேயம் குறைந்து கொண்டே வருகிறது. அது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஒரு வெப்ப காலத்திலையும் வெயில் காலத்திலையும் நம்மளுடைய சக பாணர் உட்கார்ந்து வறுமையில வாடிக்கொண்டிருக்கிறானே, கவலையில் இருக்கிறானே, அவன் கவலையை ஆற்றுப்படுத்தி அவனை சரியான வழிக்கு அனுப்பிவிடலாம்னு இன்னொரு பாணன் பேச வருகிறான். அப்படி என்ன அவர் பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம். சேர நாட்டு மன்னன், சோழ நாட்டு மன்னன், பாண்டிய நாட்டு மன்னன் இவர்களுடைய வளமை பெருமைகளையெல்லாம் சொல்லி அவர்களையெல்லாம் காட்டிலும், அவர்கள் தரக்கூடிய பரிசிலையெல்லாம் காட்டிலும் நல்லியக்கோடனின் பரிசு பெருமையானது, பெரிதானது அப்படின்னு சொன்னாங்க. சேர நாட்டின் வளமையை பத்தி பேசும் பொழுது நிறைய சொன்னாங்க. நேரத்தின் அருமை கருதி ஒரே வரியில சொல்லி முடிச்சிடுறேன். அங்கே இருக்கக்கூடிய நல்ல நீர், அந்த வார்த்தையை பாருங்க, நல்ல நீர்னு உபயோகிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய பொய்கை கரையில அங்கே பக்கத்துல இந்திரகோவம்னு சொல்லக்கூடிய அந்த பட்டுப்பூச்சிகள் பூந்தாதுக்கள் எல்லாம் அந்த பூக்கள்ல போய் அது விளையாடும் பொழுது அந்த பூந்தாதுக்கள் மகரந்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே ஒரு சேர உதிர்ந்து கிடக்கிற காட்சி ஓவியம் போல இருக்குமா. அப்பேற்பட்ட வளமை உடைய அந்த சேர நாட்டை பத்தி பேசினார். பாண்டிய நாட்டை பத்தி பேசும் பொழுது இந்த தாமரை மலர்கள் அப்படியே மலர்ந்து அந்த முட்டுல இருந்து விரியுது. சிவந்த இதழ்கள் கொண்ட அந்த தாமரை மலர்களுக்கு நடுவுல மஞ்சேன்னு அந்த பருப்பு வச்சு அந்த உள்பக்கம் இருக்கும். அது எப்படி இருக்காமா, செம்பொண்ணு நல்ல தகதகன்னு ஜொலிக்கக்கூடிய, நம்ம சூரியன் மறையக்கூடிய நேரத்திலும் எழக்கூடிய நேரத்திலும் அந்த வானத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே பொண்ணை உருக்கி வானம் ஃபுல்லா யாரோ தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட அழகு. அப்படிப்பட்ட செம்பொன்னால் செய்தது போல அந்த நடுப்பகுதியின் மேலே யார் உட்கார்ந்திருக்காங்க? தன்னுடைய இன்பமான துணையை தழுவிக்கொண்டு ஆண் தும்பிகள் பெண் தும்பிகளோடு சிறகை அசைத்து அசைத்து தனக்கு விருப்பமான சீக்காமர பண்ணை இசைத்துக் கொண்டிருக்குமா. எப்பேற்பட்ட காட்சி. அப்படி அந்த அழகிய வண்டு காமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதான் அந்த சீக்காமர பண் சொல்றாங்க. அப்படிப்பட்ட பண்ணினை பாடிக்கொண்டிருக்கும். அதாவது ஒரு உயிர், அந்த நம்ம மனிதர்கள் தாண்டி சின்ன சின்ன உயிர்கள் கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காட்சி. சோழ நாட்டின் பெருமையை பத்தி பேசும் பொழுது அந்த மன்னனுடைய சிறப்பை சொல்றாங்க. பகை மன்னர்கள்லாம் பயந்து நடுங்கக்கூடிய தொடியணிந்த கைகளை உடையவன் அவன். அவன் எப்பேற்பட்ட மன்னன் தெரியுமா? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வேறு ஒரு இடத்திற்கு எந்த ஒரு காரணத்தினாலும் குடிபெயர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிற அளவுல அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் தந்து மன உறுதியோடு என் மன்னன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு அந்த மக்கள் இருப்பதற்கு காரணமாயிருக்கக்கூடிய அந்த உரந்தை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய அவன் தரக்கூடிய பரிசு பொருள்களை விட அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கடையேழு வள்ளல்களை பத்தி பார்த்தோம். வேகனை பத்தி சொல்லும் பொழுது நாம் அனைவரும் அறிவோம், காட்டு மயிலுக்கு போர்வை தந்தவனை விட. பாரிமன்னனை பற்றி பேசும் பொழுது சிறிய மலர்களை உடைய, பாத்துக்கங்க, ஒரு ஒரு அதாவது அந்ததுக்கு வாய் பேச தெரியாது, சின்ன குட்டி குட்டி மலர்கள், அந்த மலர்களை உடைய முல்லை கொடிக்கு தேரினை கொடுத்த பேருள்ளம் கொண்டவன், பெருங்கருணை உள்ளவன். அந்த பாரியை காட்டிலும் காரியை பத்தி பேசும் பொழுது அவன் சினம் மிகுந்த சிறப்பினை உடையவன், இமைக்கக்கூடிய நேரத்தில் பகைவர்களை அடித்து துவம்சம் பண்ணக்கூடியவன், அச்சத்தை உருவாக்கக்கூடிய பெரிய வேலினை கொண்டவன், அவனுடைய கைகளில் அணிந்திருக்கக்கூடிய பெரிய வளையல்கள், அவனை பத்தி சிறப்பாக பேசியிருப்பார். அதுபோல ஆயாண்டிரனை பற்றி பேசும் பொழுது அவன் யாருக்கு என்ன கொடுத்தான் என்று சொல்லி பேசுகிறார். ஒளியோடு திகழக்கூடிய நீலமணியையும் பாம்பு கொடுத்த சட்டை, அதாவது ஆடையையும் ஆலமரத்தின் கீழே குறுந்தடி மரத்தின் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய சிவனுக்கு விருப்பத்துடன் கொடுத்தவனாம் ஆயண்டிரன். அவனை பத்தி பேசும் பொழுது அவன் எப்பொழுதுமே நல்ல சொற்களை மட்டுமே கூறக்கூடியவன் அப்படின்னு சொல்றார். அவனை காட்டிலும், அவன் தரும் பரிசலை காட்டிலும் அதிகனை பற்றி சொல்லும் பொழுது பெரிய மலையில் இருக்கக்கூடிய அப்படி அற்புதமான மனம் கமழக்கூடிய பூக்களை உடைய ஒரு மலைச்சரிவில் அமிர்தம் போல இருக்கக்கூடிய அங்கே விளைந்த அந்த நெல்லிக்கனியை தமிழை வளர்ப்பதற்காக தான் உண்ணாமல் அவ்வைக்கு கொடுத்த சிறப்பிற்குரிய அதியனை காட்டிலும்
நல்லியை பத்தி பேசும் பொழுது, தன்னிடம் அன்போடு இருப்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் அவர்களை தொட முடியாதபடி, எந்த ஒரு இடையூறும் அவர்களை அண்டாதபடி எல்லையில்லாத பொருட்களை கொடுக்கக்கூடிய நல்லி. போரில் வெற்றி பெற்ற பெரிய கைகளுக்கு சொந்தக்காரன். அப்பேற்பட்ட கைகளை உடையவனை கொடுக்கக்கூடிய பரிசலை காட்டிலும் ஓரியை பத்தி பேசும் பொழுது, காரிங்கிற பெயரை உடைய அந்த குதிரையை பத்தி சொல்லி, அந்த காரி என்பவனோடு போரிட்டவனும் ஓரி என்ற பெயரையுடைய குதிரைக்கு சொந்தக்காரனுமாகிய வலிமை பொருந்திய அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துவாரு. இப்பேற்பட்ட அந்த 7 பேரை காட்டிலும் நல்லிய கோடனினுடைய சிறப்பு, ஈகை சிறப்பு அப்படி பெருமையானது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆக இவர்கள் எல்லாமே தன்னுடைய தோளில் அப்பேற்பட்ட ஒரு பாரத்தை சுமர்ந்திருக்கும் பொழுது, இவர்கள் அத்தனை பேர் பாரத்தையும் ஒற்றை ஆளாக இவன் சுமந்தவன் அப்படின்னு இவனை தூக்கி பிடிச்சு இங்க பேசியிருக்கிறார். அவன் எப்பேற்பட்டவன்? ஓவியர் குடியில் பிறந்த பெருமான், பாயும் புலியை போன்ற வலிமை உடையவன் என் நல்லிய கோடன், பழியில்லாத குறிக்கு தப்பாத வாளினை உடையவன் என் நல்லிய கோடன். களிற்றை செலுத்தியதால் படையில் அந்த களிற்றை செலுத்தும் பொழுது அவன் கால்கள் அடித்து அடித்து அந்த யானையை செலுத்தும் பொழுது அங்கே வீர கடல்களில் தழும்பு ஏற்பட்டிருக்கும் அவனுக்கு. பெண் யானைகளை வாரி வாரி வந்தோர்க்கெல்லாம் மழையை போல் கொடுக்கக்கூடிய வல்லன்மை மிக்கவன் என்னுடைய நல்லிய கோடன். பல இசைக்கருவிகளை உடைய கூத்தர்களை எல்லாம் பாதுகாக்க கூடியவன். இந்த பரிசு பெற்ற பாணன் அந்த மன்னனை பாடி சென்ற முறையை பத்தி சொல்றான். ரொம்ப புகழை உடைய நல்லிய கோடனை பார்ப்பதற்கு நீ மனசுல நம்பிக்கையோட போ. நீ போனேன்னா நீ நினைச்சது நடக்கும். அவனை பற்றியும் அவனுடைய தந்தையை பற்றியும் அவனுடைய வாழ்ந்தீண்டக்கூடிய புகழை பற்றியும் நீ பேசலாம். நாங்கள் அப்படித்தான் அவனிடம் சென்றோம் அப்படின்னு சொல்லி, நல்லிய கோடனை பார்ப்பதற்கு முன் நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? அதற்குத்தான் நாம் நிகழ்ச்சியோடு பல விஷயங்கள் நான் சொன்னேன் போன 2 பதிவுகளில். அதாவது அங்கே ஒரு தாய் நாய் வந்து அந்த அடுக்களையில் சமையலே அங்க சமைக்கவே இல்லை. அதனால அங்க இருக்கக்கூடிய அடுப்புகளில் அங்க நாய்கள் பூனைகள் எல்லாம் தூங்குன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த வறுமையோடு இருக்கக்கூடியவர்கள் வீட்டுல அப்படி குட்டி போட்ட ஒரு நாய் தன்னிடம் பால் குடிக்க வந்த அந்த குருளைகளை, குட்டி குட்டி நாய்க்குட்டிகளை, இதுவே பசியில இருக்குது, அப்போ எங்க பால் சுரக்கும், வந்த குட்டிகளை எல்லாம் குறைத்து தள்ளி விடுகிறதாம். அப்படி வறுமையில் நாங்கள் இருந்தோம். என் மனைவியானவள் என்ன செஞ்சா தெரியுமா? குப்பையில இருக்கக்கூடிய கீரைகளை எல்லாம் அவள் நகத்தினால் கிள்ளி, ஊரார் ஏதும் சிரித்து விடக்கூடாது, எள்ளி நகையாடி விடக்கூடாதுன்னு கதவை அடைத்து விட்டு உப்பு கூட போடாம அதை சமைத்து சுற்றத்தோடு நாங்கள் உண்டு கன்னங்களில் கண்ணீர் வழிய நாங்கள் இருந்தோம். அழி பசி உரு பசியால் நாங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தோம். அந்த வருத்தமெல்லாம் நீங்க எங்களுக்கு பரிசில் தந்தான் நல்லிய கோடன் சொல்றார். அவனுடைய வள்ளல் தன்மையை பத்தி பேசும் பொழுது, மதம் வடிகின்ற கன்னத்தையும் கொடுமையான வலிமையை கொண்ட அசையும் மணிகளை உடைய சிறிய கண்களை உடைய யானையுடன் பெரிய தேரினையும் எங்களுக்கு பரிசாக கொடுத்தான். கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது போக கன்னங்களில் மதநீர் வழிந்த யானையை பெற்ற இன்பத்தில் செருக்கில் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளத்தையும் சொல்லிட்டு, சரி நாங்க வாங்கியாச்சு, இவன் போகணும் இல்லையா, அவனுக்கு ஆற்றுப்படுத்தக்கூடிய பண்பினை சிறப்பாக எழுதியிருப்பார். நீங்களும் நம்பி விரும்பி அவனிடம் உங்கள் சுற்றத்துடன் உயர்ந்த உள்ளத்துடன் போவீர்கள் என்றால் நீங்களும் இது போல மகிழ்ச்சியோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய வழியையும் சொல்றாங்க. எயிர்பட்டினத்திற்கு எப்படி போகணும், அந்த வழியாக செல்லும் பொழுது அடையாளத்துக்கு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்தில் இந்த சிவப்பு வண்ணம் பூசிய கட்டிடம் இருக்கும், அங்கே நீங்க வலப்புறம் திரும்பிக்கங்க, அடுத்து ஒரு ஊதா வண்ணம், இப்படி சொல்ற மாதிரி இந்த இடத்தில் நீல வண்ணத்தில் இந்த மலர் பூத்திருக்கும், அந்த இடத்தில் மஞ்சள் நிறத்தில் பொன் கொட்டினார் போல அந்த மலர் பூத்திருக்கும், இங்கே வந்து அந்த வண்டுகள் எல்லாம் ஊர்ந்து போய் கொண்டிருக்கும்னு இயற்கையையே வழித்துணையாக சாட்சியாக சொல்லி அவர்களை ஆற்றுப்படுத்துகிறார்கள். அந்த வழியில் போனால் பரதவர் தரக்கூடிய விருந்துகளை பற்றியும் சொல்கிறார்கள். எப்பேற்பட்ட விருந்துகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா? உயர்ந்த ஒட்டகம் வந்து ஒட்டகம் உறங்கினால் கூட உயரமாகத்தான் தெரியும் இல்லையா, அப்படி துயில் கொண்டிருக்கிறது மாதிரி அலைகள் அடிச்சு கொண்டு வந்த சந்தன மரங்கள், அகில் மரங்கள், அதனால் அந்த விறகினால் கரிய புகையை ஏற்படுத்தி அந்த நெருப்பில் கொளுத்தி அந்த பெண், பரதவர் பெண் அரித்த பழைய கல்லையும் அந்த உங்களுக்காக கொண்டு வந்து குடிக்க கொடுப்பார்கள், உணவினை உண்ண தருவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அந்த வழியை கடந்து நீங்க வேலூர் பக்கம், வேலூர் செல்லும் வழியை சொல்லி
இங்கே வரதவர் விருந்து தந்தது போல எயினர் எப்படி உங்களுக்கு விருந்து தருவார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை பற்றி சிறப்பாக எப்படிப்பட்ட விருந்து உங்களுக்கு வழியில் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இதுதான் நாம் இதுவரை பார்த்தது. இப்போ அடுத்த ஒரு இது சொல்லும் பொழுது இன்னும் அந்த வழியில இன்னும் போகக்கூடிய வழிகளை தான் ரொம்ப தெளிவுபடுத்தி நல்லியக்கோடனுக்கு பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்த போறாங்க. இன்று நாம் பார்க்கக்கூடிய வரிகளை பார்ப்போம். உருவெயிற்கு உலகிய உருப்பவேர் குரம்பை எயிற்றியர் அட்டையின் புலிவெஞ்சோறு தேமாமேனி சில்வளை ஆயமோடு ஆமான் சூட்டின் அமைவர பெருகுவீர். ஏதோ புலி வெஞ்சோர்லாம் பேசுறாங்களே, சோரை பத்தி பேசுறாங்களே அப்படின்னு பார்க்கும் பொழுது உருவெயிருக்கு, அந்த உரு பசி அப்படின்னு ஏன் சொல்றோம்னா அந்த மிக்க, அதான் அந்த இடத்துல உரு அப்படின்னு உபயோகிக்கிறாங்க. உரு வெயிற்குன்னா அதிகப்படியான வெயிலுக்கு, உலையிய உறுப்பு அந்த வருந்திய அந்த வெப்பம், உறுப்புங்கிறது வெப்பம், வெப்பு. அவிர் ஒளிரக்கூடிய குரம்பை, குடிசைக்கு இன்னொரு பேரு குரம்பை. எயிற்றியர் அங்கே இருக்கக்கூடிய பாலை நில மகளிர், அந்த பெண்கள். அட்ட இன்புளி வெஞ்சோறு, அவர்கள் அட்டை, அந்த நம்ம பார்த்தோம்ல அட்டில் சாலைகள் எல்லாம், அங்கே சமைக்கக்கூடிய கூடம் அட்டில் சாலை. ஆக அட்டைங்கிறது சமைத்த, இன்புளி நல்ல இனிமையான சுவை உள்ள புளியை சேர்த்து, வெஞ்சோறு சூடான சோற்றினை, தேமா மேனி இனிய மாந்தளிர் போல இருக்கக்கூடிய மேனி, சில்வளை சிலவளையல்கள், ஆயமோடு தோழியரோடு, ஆமான் சூட்டின் காட்டுப்பசு கரியோடு இறைச்சியோடு அமைவர பெருகுவீர், நிறைவாக பெற்று உண்பீர். என்ன சொல்றாங்க? அந்த வெயிலுக்கு, அப்படி வெயில் அடிக்கிற வெயில்ல குடிசைக்குள்ள கூட இருக்க முடியல, அப்படி வெப்பமாக இருக்கக்கூடிய அந்த சூழலிலும் அந்த குடிசையில் வசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய எயின குலத்து மகளிர் என்ன செய்யறாங்க? இனிய புளியை இட்டு அவர்கள் அன்போடு சமைத்த அந்த வெப்பமான சூடான சோற்றை, அவருடைய பெண்கள், பாணருடைய பெண்களை பத்தி பேசுறாங்க. மாமரத்தின் தளிர் போன்ற மேனியையும் கையில் சில வளையல்களை மட்டுமே இருக்கக்கூடிய உன்னுடைய குடும்பத்தின் பெண்களோடு நீங்கள் அந்த சூடான இறைச்சியோடு சோரோடு உன் பசியெல்லாம் கெடுமாறு பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அகநானூற்றிலும் இந்த இன்புளி வெஞ்சோறு பத்தி சுட்டப்பட்டிருக்கிறது. கார்வாய்த்து ஒளிந்த ஈர்வாய் புற்றத்து ஈயல் பெய்து அட்டையின் புலி வெஞ்சோறு. அது அங்க பாருங்க, இங்க புலியோடு சேர்த்து சோரோடு சேர்த்து கார்காலத்தில் புற்றிலிருந்து கிளம்பக்கூடிய ஈசலையெல்லாம் பிடித்து போட்டு சமைத்த புளிப்பொங்கல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்பே சுட்டியது போல அந்த உரு பசி, உருங்கிறதுக்கு உரு தவ நனி, நம்ம நனி நன்றி அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க, நனி வாழ்த்துக்கள் மிகுதியாக. ஆக உரு தவ நனி என வருவும் மூன்றும் மிகுதி செய்யும் பொருள் என்ப நம்ம தொல்காப்பியத்தில் உரியியலில் சுட்டப்பட்டிருக்கிறது. வேலூர் பகுதி முல்லை வளம் திரிந்து பாலையாக மாறி இருக்கக்கூடிய காட்சி. அங்கே இருக்கக்கூடிய அந்த எயிற்றியர், அதாவது அந்த ஆண் பெண், அங்கே இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும். அவர்களுடைய அந்த கூரை வேயப்பட்ட அந்த குரம்பை வீடுகள், குடிசை வீடுகள்ல உறுத்தக்கூடிய வெயில் அவங்களை அப்படியே சூடடிக்குது. ஆனாலும் அங்கே அந்த நல்ல மனசோட, அன்போட, இன்முகத்தோடு அவர்கள் அங்கே புளிச்சோறு ஆக்கி அந்த காட்டில் மேயக்கூடிய அந்த ஆட்டுக்கறி, காட்டுப்பசி இதையெல்லாம் சுட்டு வறுவல் போல அந்த உணவை பரிமாறுவார்கள். அதை நீ உன் குடும்பத்தோடு உண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அந்த ஆமூர் வளமும் அங்கே இருக்கக்கூடிய உளத்தியரின் விருந்தோம்பலும் என்னமா கவனிக்கிறாங்க பாருங்க. வழி நெடுக நரும்பூங்கோதை தொடுத்த நாட்சினை குறுங்கால் காஞ்சி கொம்பர் ஏறி நிலையரும் குட்டம் நோக்கி நெடிதிருந்து புலவு கயலெடுத்த பொன்வாய் மணிச்சிரல் வல்வுகீர் கிழித்த வடு ஆள் பாசடை முள்ளரை தாமரை முகிழ்விரி நாட்போது கொங்கு கவர் நீல செங்கண் சேவல் மதிசேர் அரவின் மான தோன்றும் மருதம் சான்ற மருத தன்பனை அந்தணர் அருகா அருங்கடீவியன் நகர் அம்தன் கிடங்கின் அவனாமுர் எய்தின் அம்தன் கிடங்கின் அவனாமுர் எய்தின். ஆமூர் எய்தினால் அங்கே சென்றால் என்ன நடக்கும்? நரும் பூங்கோதை, மனம் வீசக்கூடிய பூ மாலை, தொடுத்த நாட்சினை, அந்த தொடுத்து இருக்கக்கூடிய இந்த வார்த்தை, இந்த சொல்ல பாருங்க, நாட்சினை
அன்று மலர்ந்த மலர்களை உடைய கிளை, அன்றலர்ந்த மலர்கள், குறுங்கால் நல்ல குறுகிய அடிபருத்த மரம், காஞ்சி கொம்பரி ஏறி, அந்த காஞ்சி மரத்தின் மரக்கிளைகளில் யார் ஏறா? நிலை அரும் குட்டம் நோக்கி, அந்த வறண்ட காலத்தில் கூட அந்த நீர் வளம் மிக்க கூடிய அந்த குளத்தை நோக்கி யாரு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா? நெடிது இருந்து காத்திருந்து புலவு, நீண்ட நேரமாக புலால் நாற்றம் வீசக்கூடிய, அதுதான் காத்திருந்து புலவு, கயலெடுத்த பொன்வாய், அந்த மீன்களை எடுத்த யார் எடுக்கிறார்கள்? பொன்னிற வாயுடைய மணிச்சிரல். மணிச்சிரல்ங்கிற சொல் மீன் கொத்தி பறவைக்கு இங்கே சுட்டப்பட்டிருக்கிறது. வள் உகிர் கிழித்த வடு ஆள், அந்த வள் உகிர்ங்கிறது கூரிய நகம், கிழித்த வடு ஆள், அந்த கிழித்த வடு பதிந்துள்ள அந்த நகம் பட்டு தாமரை இலையில அந்த கீற்று அப்படியே கீறி இருக்காமா. பாசடை, அந்த பசுமையான தாமரை இலை, முள்ளரை தாமரை, அந்த முள்ளுடன் கூடிய தண்டினை கொண்ட அந்த தாமரையில் இதனுடைய கால் நகம் பட்டு கீறுகிறது. மீனை கொத்தி எடுக்கும் பொழுது கீறுச்சாமா. முகிழ் விரி, அந்த குவிந்த, முகிழ்ங்கிறது குவிந்த, விரிகின்ற நாட்போது, அந்த வைகரை பொழுதில் கொங்கு கவர் தேன் முன்ன வரும் நீல செங்கட்சேவல், நீல நிறமும் சிவந்த கண்களையும் உடைய ஆண் வண்டுகள், மதி சேர் அரவின், அந்த வெண்மதியை மறைக்கக்கூடிய கவரக்கூடிய அரவுங்கிறது கருணாகம் என்று நாம் அறிவோம். மானத் தோன்றும் மருதம் சான்ற, அதற்கு ஒப்ப அதற்கு நிகராக காட்சியளிக்கும் அந்த மருத நில வளத்திற்கு சான்றாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தின் மருத தன்பனை, அங்கு இருக்கக்கூடிய குளிர்ச்சியான நிலத்தன்மை உள்ள வயல்கள், அந்தனர் அருகா, அந்தனர் நீங்காது இருக்கக்கூடிய அருங்கடி நகரம், அம்தன் கிடங்கின், அந்த அரிய நகரத்தில் என்ன நடக்குது? அம்தன் கிடங்கின், அழகிய குளிர்ந்த நீரை கொண்ட அகழியும் அவன் ஆமூர் எய்தின், அவனது யாருடைய? நல்லியக்கோடனினுடைய ஆமூர் சென்று அடைந்தால். என்ன அழகு பாருங்க இங்க சுட்டப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு பூத்த மனம் வீசக்கூடிய மலர்களால் பூமாலை தொடுத்தா எவ்வளவு அழகா இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியா. அப்படி இருக்கக்கூடிய கிளைகளாம், அவ்வளவு நெருக்கமாக மலர்கள். குட்டையான அடிமரத்தில் அந்த காஞ்சி மர கிளையில யாரு ஏறி உட்கார்ந்து இருக்கிறா? மீன் கொத்தி பறவை. அந்த வறண்ட காலத்தில், இந்த வெப்ப காலம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு, அந்த காலத்தில் கூட பொய்க்காது நீர் வற்றாத நிலைகளை கொண்ட அந்த அருமையான குளக்கரையையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்குது மீன் கொத்தி பறவை. ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்குது அந்த புலால் நாற்றம் வீசக்கூடிய அந்த மீன்களை கவ்வி எடுப்பதற்காக. தன்னுடைய பொன்னிற வாயில் அந்த மீன் கொத்தி பறவை, அத கிச்சிலி பறவைன்னு சொல்றாங்க, நகம் கிழிக்கிறதாம். அது வேகமா வந்த வேகத்துல தாமரை இலையில கிளிப்பட்டுருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த காட்சியை சுட்டி விட்டு அந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய தேனை உண்பதற்காக யார் வராங்கன்னு சொன்னோம்? நீல நிறமும் சிவந்த கண், அதாவது கருநீலம்னு சொல்லுவாங்க இல்லையா, கருவண்டு, அந்த ஆண் வண்டு உட்காருதாமா அந்த தாமரையுடைய மகரந்தத்தின் மத்தியில். அது எப்படி இருக்கான்? இந்த கரண காலத்துல கிரகண காலத்துல நிலாவை மறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கருணாகம் போலன்னு. வெண்மதியை கவரக்கூடிய மறைக்கக்கூடிய கருணாகம் போல காட்சி அளிக்குதாமா அந்த காட்சி. இப்படி மருத நில வளத்திற்கு சான்றாக இருக்கக்கூடிய அந்த வயல்கள், அழகிய குளிர்ந்த நீரினை கொண்ட அகழி, இதையெல்லாம் சொல்லிவிட்டு அரிய காவலை உடைய பெருமை படைத்த நகரமாகிய என் நல்லியக்கோடனின் ஆமூரை நீ சென்று அடைந்தால் அப்படின்னு சொல்றார். மருதம் சான்ற அப்படிங்கிறத மதுரை காஞ்சியாக இருக்கட்டும், குறுந்தொகையில் அரவு நுங்கு மதியனுக்கு இந்த கிரகண காலத்தை பத்தி பல இலக்கியங்களில் சுட்டப்பட்டிருக்கிறது. அன்பின் மையின் அருள் பொருள் என்னார் வன்கண் கொண்டு வலித்து வல்லுனரே, அரவு நுங்கு மதியனுக்கு இவனோர் போல களையாராயினும் கண்ணினது படியீர்னு. என் மேல அன்பு இல்லாம கொஞ்சம் கூட என்னை பத்தி யோசிக்காம, அருளை பொருளா நினைக்காம, என்னை விட்டுட்டு இரக்கமில்லாம என்னவர் என்னை துன்புறுத்துவதில் வல்லுனராகி விட்டார். என்னைய கஷ்டப்படுத்துறது அவருக்கு ஒரு பொழுதுபோக்காய் போச்சு. பாம்பால் விழுங்கப்படக்கூடிய திங்களுக்காக இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்கள்லாம் பாம்பிடமிருந்து திங்களை மீட்க எப்படி முடியாதோ, அதுபோல என்னை சுத்தி இருக்கிறவங்களால என் துயரை போக்க முடியாம அவங்க பாட்டுக்கு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அடுத்த அகநானூறு ஒரு பாடல்ல, கேளாய் எல்ல தோழி வேலன் வெறியர் களத்து சிறு பல தாய
விரவு உரைத்த ஈர்நரும் புறவில் உறவு கதிர் மழுங்கிய கல் சேர் ஞாயிறு அரவு நுங்கு மதியின் ஐ என மறையும். இலே அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்ல அப்படிங்கிறது இப்ப நாங்க திருநெல்வேலியில ஏலே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம்ல, அந்த சொல்லாடல்ல. அவளை தோழியை விழித்து, நான் சொல்றதை கேளு, ஏலே நான் சொல்றதை கேளு. அதாவது வீட்டுல வெறியாட்டு விழா நடந்து பந்தல் மேடையில பூக்கள்லாம் விழுந்து கிடக்குது. அதுபோல ஈரமாக இருக்கக்கூடிய அந்த முல்லை நிலத்துல பூக்கள் எல்லாம் மலர்ந்து விரிந்து விகசித்து கிடக்கிறது. பாம்பு விழுங்கக்கூடிய நிலாவை போல இந்த ஞாயிறும் ஒளி மங்கி மலையில் மறைந்து விடுகிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா தோழிக்கிட்ட. இப்படி நற்றிணையில் ஒரு பாடல்லையும் பசுங்கதிர் மதியத்து அகல் நிலா போலன்னு இந்த வரிக்கு முந்தின வரியில அகல் இரு விசும்பின் அரவு குறைபடுத்த அந்த பாம்பு அதை மறைக்கிற காட்சியை பத்தி நிறைய அற்புதமா சொல்லியிருக்காங்க. கலித்தொகையில சுட்டப்பட்டிருக்கு, பரிபாடல்ல சுட்டப்பட்டிருக்கு, எல்லா இடத்திலும் அரவு சரி உவவு மதியனன்னு பரிபாடல்லையும் சொல்லியிருக்காங்க. இந்த நல்லிய கோடனின் ஆமூர் மருத நில வளம், அந்த அந்த வளத்தை பத்தி பேசும் பொழுது அப்படி அற்புதமான வளம் மிக்க ஊர்னு சொல்லி, இந்த மீன்கொத்தி பறவை எப்படி தன்னுடைய உணவுக்காக காத்திருந்து தாமரை இலையில் தன் நகத்தால் கீறி அங்கே இருக்கக்கூடிய வண்டு வந்து தேனருந்தக்கூடிய காட்சி இத்தனையும் சொல்லி, அங்கே அந்தணர்கள் இருக்க மாட்டார்கள், அவ்வூரில் அகழி இருக்கும், அங்கே உழவர்கள் மட்டுமே வாழ்ந்து வந்தனர், அங்கு நீ போனாயானால் அப்படின்னு சொல்லி அடுத்த வரிக்கு போறோம். வலம்பட நடக்கும் வலிபுணர் எருத்தின் உரன்கெழு நோன் பகட்டு உழவர் தங்கை பிடிக்கை அன்ன பின்னு வீழ் சிறு புறத்து தொடிக்கை மகடு மகமுறை தடுப்ப இருங்கால் உலக்கை இரும்பு முகம் தேய்த்த அவைப்பு மாணரிசி அமலை வெண்சோறு கவைத்தாள் அலவன் கலவையோடு பெருகுவீர் கவைத்தாள் அலவன் கலவையோடு பெருகுவீர். வலம்பட நடக்கும், வெற்றியை தருவதற்காகவே இழுத்து நடக்கக்கூடிய அந்த வலி புணர் எருத்தின் வலிமையான கழுத்தினை கொண்ட உரன் கெழு நோன் பகட்டு ஊக்கமுடைய, இப்பதான் ஊக்கமுடைமை பத்தி நம்ம நிறுவனர் பேசினாங்க. ஊக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வலிய எருது உழவர் தங்கை, அந்த உழவரின் தங்கைகள் எப்படி இருப்பாங்க? பிடிக்கை அன்ன பின்னு வீழ் சிறுபுறத்து, அந்த பிடின என்ன பெண் யானை, அதன் துதிக்கையை போன்று அவர்களுடைய கூந்தலை பத்தி பேசுறாங்க. பின்னு வீழ் சிறுபுறத்து, பின்னல் பின்னி போட்டிருக்கிறாங்க, அது யானையினுடைய துதிக்கை மாதிரி நல்ல கனமா அடர்த்தியா இருக்காமா. அப்படிப்பட்ட முதுகு புறத்தையும் தொடிக்கை வளையணிந்த கையையும், மகடுன்னா பெண்ணுன்னு அர்த்தம். மகடு மகமுறை, அந்த பெண் மக்களை துணையாக கொண்டு தடுப்ப இருங்கால் தடுத்து, இருங்கால் உலக்கை அந்த இரும்பால் செய்யப்பட்ட கம்பு, அந்த உலக்கைன்னு சொல்லக்கூடியது நம்ம நெல்லு குத்துறதுக்கு உபயோகிப்போம் இல்லையா, அந்த இரும்பு முகம் தேய்த்த இரும்பினாலான, அங்கே நல்ல நம்ம திருவாசகம் சொல்லும் பொழுது நம்ம நிறுவனர் ஒரு முழுக்க ஒரு இதுல நம்ம பார்த்திருப்போம். சிவபெருமானுக்கு அந்த மகரந்த தாதுகளை எப்படி பொன்னாலான தாது இடிக்கும் பொழுது அந்த பூன் அணிந்த நகை, அந்த அலங்காரம் செய்யப்பட்ட உலக்கையால் பொன் தாதுக்களை இடித்து அவனுக்கு அர்ச்சனை செய்வோம் வாருங்கள். அதுபோல அந்த பூனே தேயும் மாதிரி குத்தி குத்தி, அந்த அவைப்புன்னா குற்றப்பட்ட நெல் அப்படின்னு அர்த்தம். அந்த மான அரிசியை எடுத்து, நல்ல குத்திய அரிசியை எடுத்து அமலை வெண்சோறு, நல்ல சோற்று கட்டியா வெள்ளவெளேன்னு அந்த அரிசி சோறு கொடுப்பாங்க. கவைத்தாள் அலவன், கவைத்தாள்னா கால்கள் பிளவுபட்ட, அலவன்னா நண்டு, கலவையோடு பெருகுவீர், அதோடு சேர்த்து அந்த குழம்போடு பெற்று உண்பீர் அப்படின்னு சொல்றாங்க. வெற்றியை தரக்கூடிய உழவு தொழில் அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கிறது. பாரத்தை இழுக்கக்கூடிய, உழவனுக்கு நண்பனாக திகழக்கூடிய, திண்ணிய கழுத்தினை உடைய ஊக்கம் மிக்க அந்த எருதுகள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார், அந்த உழவர்களின் தங்கை பிடியை போன்ற துதிக்கை உடைய தன்னுடைய பின்னல் அழகோடு அது தொங்கிக் கொண்டிருக்கிறது அவளுடைய முதுகு புறத்தில். வளையணிந்த கைகளை உடைய அந்த பெண் தன்னுடைய மக்களை துணையாக கொண்டு உம்மை தடுத்து இரும்பாலான உலக்கையில் அவள் இடித்து இடித்து சமைத்த வெண்ணரிசி சோறு, வெள்ளையான நல்ல சோத்து கட்டியையும் நண்டு குழம்பையும் உனக்கு, அதாவது வற்புறுத்தி கொடுப்பாங்களாம் உணவு. அந்த அளவுக்கு விருந்தோம்பலை பற்றி சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த அவைப்பு அப்படிங்கிறது குற்றப்பட்ட நெல், அதாவது குத்தி குத்தி எடுப்போம் இல்லையா உலக்கைய வச்சு, அது அவைப்பு அரிசிங்கிறது பெருமானாற்றுப்படையில சொல்லப்பட்டிருக்கு. அகநானூறுல அவைப்பு மான் அரிசியோடு அப்படின்னு அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது.
நல்லியக்கோடனின் ஊர் சிறப்பும் அதன் அண்மையும். கிட்ட வந்துட்டோம், ஊர் ஊரா தாண்டி வந்தாச்சு. எரிமறிந்தன்ன நாவின் இலங்கையிற்று கருமறி காதின் கவையடி பேய் மகள் நினனுண்டு சிரித்த தோற்றம் போல பிணனுகைத்து சிவந்த பேர் உயிர் பனைத்தாள் அண்ணல் யானை அருவி துகளவிப்ப நீரடங்கு தெருவின் அவன் சாறு அயர் மோதூர் சேய்த்தும் அன்று சிறிது நனியதுவே சேய்த்தும் அன்று சிறிது நனியதுவே. எரி அப்படிங்கிறது தீப்பிழம்பு, மறிந்தன்ன அது சாய்ந்தது மாதிரி, தீப்பிழம்பு சாய்ந்தது போல நாவின் அந்த நாக்கில் இருக்கக்கூடிய இலங்கு எயிற்று விளங்கக்கூடிய பற்கள், கருமறி காதின் கருப்பா கருகருன்னு இருக்கக்கூடிய கரிய ஆட்டுக்குட்டிகளை அணிகலனாக அணிந்துள்ள செவிகள், கவை அடி பேய் மகள் பிளவுபட்ட அடிகளை கொண்ட பெண் பேய்கள், நினன் உண்டு ஊனையெல்லாம் தின்று சிரித்த தோற்றம் போல சிரிக்கின்ற அந்த காட்சியை போல பிணன் உகைத்து சிவந்த பேர் உகிர் பிணங்களை எல்லாம் காலால மிதிச்சு சிவந்த பெரிய நகங்களை கொண்ட பனைத்தாள் பெருமை பொருந்திய கால்களை கொண்ட யாரு? அண்ணல் யானை, தலைமைத்துவம் மிக்க தலைமைத்தன்மை பெற்ற யானை. அருவி துகள் மதநீர் அருவி மாதிரி கொட்டுதான் அது கண்ணங்கள்ல. அது எப்படி கொட்டுதான்? அந்த தெருவில் இருக்கக்கூடிய துகள் புழுதி அவிப்ப புழுதி அடங்குற அளவுக்கு மதநீர் கொட்டுதான். நீரு அடங்கு அந்த புழுதி அடங்கிய தெருவின் அப்பேற்பட்ட தெருவினை உடைய அவன் சாறு அயர் மூதூர் நல்லியக்கோடன் விழாக்களாக கொண்டாடப்படக்கூடிய அந்த பழமையான ஊருக்கு சொந்தக்காரன். சேய்த்தும் அன்று, அது ரொம்ப ஒண்ணும் தூரம் இல்லப்பா, இத வந்துருச்சு. சிறிது நனி அதுவே, கொஞ்சம் அதோ கிட்ட வந்துருச்சு, அண்மையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீப்பிழம்பு சாய்ந்தார் போல நாக்கும்னா இந்த பேய்களை ஓமை அந்த சொல்லி கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துறாங்க. அப்படி நாக்கு அப்படி தள்ளிட்டு பேய்கள் எல்லாம் காட்டும் போது சினிமால எல்லாம் பார்த்திருப்போம். தீப்பிழம்பு எப்படி சாஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நாக்கு, கொடூரமான பற்கள், அப்படி உள்ள அந்த கரிய ஆட்டுக்குட்டிய காதுல தோடு மாதிரி போட்டிருக்குமா, கால் அப்படியே பிளவுபட்டு ஆடிக்கிட்டு இருக்குமா பெண் பேய்கள். அங்க இருக்கக்கூடிய ஊனை எப்படி தின்னுட்டு பயங்கரமா சிரிக்குமோ, நம்ம கலிங்கத்து பரடியில எல்லாம் நம்ம பேயாட்டம் பத்தி பார்த்திருப்போம். அப்படி போரில் பிணங்களை அந்த எதிர்நாட்டு அந்த வீரர்களை எல்லாம் காலால் மிதித்து தன்னுடைய சிவந்த பெரிய நகங்களை கொண்டு ரொம்ப வலிமையோடு இருக்கக்கூடிய யானைகள் கண்களிலிருந்து விழக்கூடிய அந்த மத நீர், அப்போ கண்ல இருந்து வடிகிற நீர் அந்த தெருவுல இருக்கக்கூடிய புழுதியையே அடக்கும்னா எத்தனை யானைகள் அங்கே இருந்திருக்க வேண்டும்னு பாருங்க. அங்க நம்ம முன்னாடி நெடுநல்வாடையில பார்த்திருப்போம். அட்டில் சாலையில வடித்த கஞ்சி தெருவில் ஓடி அங்கே போர் யானைகள் நடக்கும் பொழுது புழுதியாகி மன்னவனின் அந்த அவனுடைய அரண்மனையில் ஓவியம் போல காட்சியளித்ததுன்னு பார்த்தோம். இங்க அப்படியே மாறாக அந்த யானையின் மதநீர் கண்கள், அதுல இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர், அந்த மத நீரானது தெருவில் ஓடக்கூடிய புழுதியை அடக்கி விட்டதாம். அப்படிப்பட்ட யானைகள் அதிகமாக இருக்கிறதுன்னு இங்க சுட்டி காட்டுறாங்க. அப்பேற்பட்ட ஆமூர் ஒண்ணும் தூரம் இல்லப்பா, இதோ பக்கத்தில் தான் இருக்கிறது. நல்லியக்கோடனின் அரண்மனை வாயில். பொருநர்க்கு ஆயினும் புலவர்க்கு ஆயினும் அருமறை நாவின் அந்தணர்காயினும் கடவுள் மால்வரை கண்விடு தன்ன அடையா வாயில் அவன் அருங்கடை குறுகி. எப்பேற்பட்டவன் தெரியுமா என் நல்லியக்கோடன்? அவன் அரண்மனை வாயில் எப்படி இருக்கும் தெரியுமா? பொருணர் புகழ்ந்து பாடக்கூடியவர்கள், புலவர் நல்ல அறிஞர் பெருமக்கள், அருமறை நாவின் அரிய வேதங்களை ஒலிக்கக்கூடிய உச்சரிக்கக்கூடிய நாவின் அந்த நாவினை உடைய ஓதுகின்றவர்கள், அந்தனர்க்கே என்றாலும் அவர்களாக இருந்தாலும் கடவுள் மால்வரை இறைவனை பத்தி சொல்றாங்க. மால்வரை மேகம் சூழ்ந்த பெரிய மலை, கண் விடுத்தன்ன அது கண்ணை விழித்து பார்ப்பது போல, அடையா வாயில் எப்போதும் திறந்தே இருக்கக்கூடிய வாசலை உடைய அரண்மனைக்கு சொந்தக்காரன் அவன் நல்லியக்கோடன். அருங்கடை குறுகி, அப்படி அரிய காவலை உடைய அரண்மனை வாயிலை அணுகி அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் வாழக்கூடிய அந்த மேருமலை ஒரு கண்ணை மட்டும் விழித்து பார்ப்பது போல நல்லியக்கோடரின் அரண்மனை வாயில் இந்த ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் பாடி பரிசில் பெற வந்திருக்கக்கூடியவர்களுக்கும் புலவர்களுக்காக இருந்தாலும் சரி, வேதங்களை ஓதுகின்ற அந்தணர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் கதவடைக்காது எப்போதும் திறந்திருக்கும் அவனுடைய அடையாத வாயில்.
அப்படிப்பட்ட வாயிலை நீ அணுகினாய் என்றால் அப்படின்னு சொல்றாங்க. அரும்கடை அப்படிங்கிறது போவே சோமசுந்தரனார் உரையில ஏனையோர் புகுவதற்கு இயலாத, வறுமையில் வாடக்கூடிய புலவர்களோ அறிஞர்களோ தமிழ் படித்த பெரியவர்களோ ஆன்றோர் சான்றோர்கள் வேணா உள்ள போகலாம், பகைவர்கள் கிட்ட கூட வர முடியாது, அப்பேற்பட்ட கட்டுக்காவலை கொண்டது அவனுடைய அரண்மனை வாயில் அப்படின்னு சொல்றாங்க. சான்றோர் புகழ்தல், செய் நன்றி அறிதலும் சிற்றினம் இன்மையும் இன்முகம் உடைமையும் இனியன் ஆதலும் செறிந்து விளங்கு சிறப்பின் அறிந்தோர். யார பத்தி பேசுறாங்க? நம்ம நல்லியக்கோடரை பத்தி பேசுறாங்க. செய் நன்றி அறிதல் நமக்கு தெரியும், ஒருவர் செய்த நன்மையை உணர்தல். சிற்றினம் இன்மை, அதாவது ஒரு அறிவில்லாதவருடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பது. இன்முகம், இனிய முகத்தை இனியன் ஆதல், இனிய மொழியினை பேசக்கூடியவராக இருத்தல். செறிந்து விளங்கு சிறப்பின், அதெல்லாம் மிகுதியாக இருக்கக்கூடிய சிறப்பினை உடைய அறிந்தோர் ஏத்த, அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அவன் புகழ் ஏத்த, புகழை பாட. அதாவது ஒருவர் நமக்கு செய்த உதவி சின்னதாக இருந்தாலும் சரி, அவர் நமக்கு கொலைபாதகமே செய்தால் கூட அந்த ஒரு நன்மையை நினைக்க வேண்டும்னு வள்ளுவம் சொல்லியிருக்கோம். அதுபோல பிறர் தனக்கு செய்த நன்மையினை உணர்ந்த தன்மை எத்தனை தலைவர்களுக்கு அது இருக்கு சொல்லுங்க. கூட இருக்கிறவங்களே மதிக்க மாட்டாங்க. பிறர் தனக்கு செய்த நன்மையை மறக்காமல் அவருக்கு மீண்டும் நன்மை செய்தலும், நல்ல இதுல சொல்ற மாதிரி ஒரு வழி பாதை மாதிரி குடுக்குறியா குடு குடு அப்படின்னு வாங்கிட்டு இல்லாம தானும் மீண்டும் அவர்களுக்கு நன்மையை செய்தலும். கீழோர் சேர்க்கை இன்மையும், அறிவும் ஒழுக்கமும் இல்லாதவர்களின் கூட்டம் தனக்கு பக்கத்துல கூட வச்சிருக்காத தன்மையும். இனிய முகத்தோடு இனிய மொழி பேசக்கூடிய இயல்பும், அவனுடைய அவன் பேசக்கூடியதை கேட்டாலே வறுமையெல்லாம் வாடி போயிரும் வத்தி போயிரும். அப்படி பேசக்கூடிய இயல்பும் கொண்ட நல்லியக்கோடனுடைய மிகுதியான சிறப்புகளை யார் பாடுவார்கள்? அறிந்தோர் புகழ்வார்கள், ஆன்றோர் சான்றோர் புகழ்ந்து கூறுவார்கள், மறவர் போற்றுவார்கள். மறவர் போற்ற அஞ்சினர் கழித்தலும் வெஞ்சினம் இன்மையும் ஆண் அணி புகுதலும் அழிபடை தாங்கலும் வாழ்மீ கூற்றத்து வயவர் ஏத்த, வாழ்மீ கூற்றத்து வயவர் ஏத்த. அஞ்சினருக்கு அளித்தல், தன்னை கண்டு பயப்படுபவர்களிடம் அருளோடு அவர்களுக்கு அருள் செய்தல். வெஞ்சினம் இன்மையும், அதிகப்படியான கோபமில்லாத தன்மையும். ஆண் அணி புகுதல், வெற்றி பெற வேண்டும் என்று அவன் முடிவு செய்து விட்டால் முனைப்போடு பகைவர்கள் படையுள் புகுந்து அடித்தல். அழிபடை தாங்கலும், தன்னுடைய படையினை தளர்ச்சியுறும் பொழுது துணையாக நின்று காத்தலும். இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் மாதிரி எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு நீ போய் அடி வாங்கிட்டு வாடா நான் இங்க உள்ள உட்கார்ந்துக்கிறேன் அப்படி இல்லாம அழிபடையை தாங்கக்கூடிய வல்லவன் அவன். வாழ்மீ கூற்றத்து, வாளை விட மேலான யமனை போன்ற வயவர் ஏத்த, அந்த வீர மறவர்களெல்லாம் இவனை போற்ற. இவனுடைய ஆற்றலை கண்டு யாராவது பயந்து அவங்கிட்ட பணிஞ்சிட்டாங்கன்னா நான் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன் அவர்களுக்கு அருள் செய்கிறானா. மிக்க கோபம் இல்லாத தன்மை உடையவனாக இருந்திருக்கிறார். வெற்றி பெறும் முனைப்போடு பகைவர்கள் படைக்குள் புகுந்து அடித்து அவர்களை வீழ்த்தி இருக்கிறான். தன் படை தளர்வுறும் பொழுது துணையாக தானே நின்று அதனை காத்திருக்கிறான். அதுக்காக தான் அந்த யானை படையை ஓட்டி ஓட்டி அவனுடைய கால்களில் அந்த வீர தழும்புகளில் அவன் வீரக்கழல் அணிந்திருப்பதை பார்த்தோம். நல்லியக்கோடனின் பண்பினை அந்த வாளினும் மேலான யமனை போன்ற வீர மறவர்களே போற்றுவார்களாம். ஒரு வீரனுக்கு வீரனே வந்து வெற்றியாக அவனை பத்தி பேசுவது எவ்வளவு பெரிய சிறப்பு. மகளிரெல்லாம் வாழ்த்தல், கருதியது முடித்தலும் காமுறப்படுதலும் ஒரு வழி படாமையும் ஓடியது உணர்தலும் அரியேர் உண்கண் அறிவயர் ஏத்த, அரியேர் உண்கண் அறிவயர் ஏத்த. என்ன சொல்றாங்க? கருதியது முடித்தல், நினைச்சத நினைச்சபடி முடிக்கக்கூடிய திறமை. காமுறுப்படுதல், மற்ற எல்லோராலும் தான் விரும்பப்படக்கூடியவனாக அமைதல். ஒரு வழிப்படாமை, தன்னை விரும்புபவரின் விருப்பப்படியே தானும் செல்லாத தன்மை. ஓடியது உணர்தல், மற்றவர்களுடைய எண்ணங்களை உணரக்கூடிய திறன். குறிப்பறிதல் ஒரு மன்னவனுக்கு ரொம்ப முக்கியம். தலைமைக்கு குறிப்பறிதல் ரொம்ப அவசியமான பண்பு மாண்பு. அரியேர், செவ்வரி படர்ந்த அழகிய உன் கண் அறிவையர், அந்த மையுண்ட கண்ணுடைய அந்த பெண்களெல்லாம் ஏத்த, அவர்கள் வாழ்த்த. எதுக்கு இந்த இடத்துல பெண்கள் வாழ்த்துறத பத்தி பேசுறாங்கன்னு நானே யோசிச்சேன். எவ்வளவு ஒரு நுட்பமான அவனுடைய அந்த பேராண்மை குணத்துக்கு சொல்லியிருக்காங்க. நல்லியக்கோடன் நினைத்ததை முடிக்கக்கூடிய திறன் உடையவன்.
தன்னை விரும்பக்கூடியவர், அதாவது தாம் விரும்புபவர் தன்னை விரும்புமாறு அவர்கள் நடந்து கொள்ள விரும்பிய போதும், அதாவது பெண்கள் எல்லாம் இவன் மேல் மோகம் கொண்டு இவனிடம் நெருங்கி வந்தாலும் அவர்கள் வழி போகாதவன், அவர்கள் வழி செல்லாதவன், மற்றவர் மனதில் உள்ள கருத்துக்களை உணர்ந்து பணிவோடும் பக்குவத்தோடும் நடக்கக்கூடியவன், இனிய பண்புகளை செவ்வரி படர்ந்த அந்த அழகிய மையுண்ட கண்களை உடைய அந்த பெண்கள் அவனுடைய அந்த இனிய குணத்தை எல்லாம் இவர்களெல்லாம் விரும்பினாலும் அவன் வேற லெவல் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அப்படிப்பட்டவன் வாழ்த்துகிறார்களாம். பரிசிலர் ஏத்தல். இதோட நான் நிறைவுக்கு வந்துடுறேன். அறிவு மடம் படுதலும் அறிவு நன்குடைமையும் வரிசை அறிதலும் வரையாது கொடுத்தலும் பரிசில் வாழ்க்கை பரிசிலர் ஏத்த, பரிசில் வாழ்க்கை பரிசிலர் ஏத்த. அறிவு மடம் படுதல், அறியாமை உடையவனாக தன்னை தாழ்த்திக் கொள்ளல். அறிவு நன்குடைமை, அறிவு உடையவனாக நடந்து கொள்ளுதல். வரிசை அறிதல், பாடும் புலவர்களின் தகுதியை அறிதல். வரையாது கொடுத்தல், எல்லையே இல்லாமல் கொடுப்பது. பரிசில் வாழ்க்கை, பரிசு பெற்று வாழும் வாழ்க்கையை உடையோர். என்ன சொல்ல வராங்கன்னா, பரிசிலர் ஏத்த, அந்த பரிசில் பெற்றோரெல்லாம் இவனை வாழ்த்த. என்ன ஒரு உத்தமனா இருக்கா பாருங்க. அதாவது தலைமை குணம். தன்னை விட அறிவு குறைந்தவர்களிடம் தானும் அவர்களைப் போல அறிவு குறைவாக உள்ளவன் போலவே காட்டிக் கொள்வானாம். ஆனால் அறிவுடையோர் முன்பாக தன்னையும் அவர்களைப் போல் அறிவுடையவனாக மெய்ப்பித்தும் காட்டிக்கொள்வான். தன்னை நாடி வரக்கூடிய இரவலர்களுக்கு அவர்களுடைய குறை அறிந்து சிறப்பறிந்து அவர்கள் தகுதிக்கு ஏற்ப பரிசிலை வாரி வழங்கியும் எல்லையில்லாத வாரி வழங்கும் வள்ளல் தன்மை உடையவனாகவும் நல்லியக்கோடன் இருந்திருக்கிறார். அவனிடம் பரிசில் பெற்று வாழக்கூடிய பாணர் கூத்தர் இவர்களெல்லாம் அவனை போற்றி பாடி ஏத்துவர் அப்படின்னு சொல்றாங்க. நல்லியக்கோடன் அரசவையில் வீற்றிருக்கும் காட்சி. பன்மீன் நடுவன் பால்மதி போல இன்னகை ஆயமோடு இருந்தோர் குறுகி. அவன் உட்கார்ந்திருக்காங்க அரசவையில. அப்படியே பல விண்மீன்களுக்கு நடுவுல குற்றம் குறையில்லாத அந்த பால் நிறம், அந்த மாறாத நிறை மதி போல அவன் அரசவையில் உட்கார்ந்திருக்கிறான். இந்நகை ஆயமோடு, மகிழ்ச்சி, இந்நகைன மகிழ்ச்சி, ஆயமோடு அறிஞர் மறவர் பெண்கள் இப்படி பரிசில் பெறக்கூடிய கூட்டம் இருந்தோர் குறுகி, அவர்கள் இருக்கின்ற அந்த சபையில் வீற்றிருக்கிறான், அவனை நீ அணுகி அப்படின்னு சொல்றாங்க. விண்மீன்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பால் போன்ற ஒளி பொருந்திய முழு மதி போல அங்க நல்லியக்கோடன் அவனை சுற்றி அறிஞர் பெருமக்கள் மறவர்கள் பெண்கள் பரிசில் பெற்று இவனை பாடக்கூடிய சிறப்பு மிக்க அனைவரும் இருக்க அங்கே நடுவில் ஒரு சிங்கம் போன்று அவன் வீற்றிருக்கிறான், அவனிடம் நீ சென்று அப்படின்னு சொல்றாங்க. இந்நகை ஆயமோடு இருந்தோர் குறுகி அப்படிங்கிறது நச்சினார்க்கினியர் உரையில இயல் இசை நாடகத்தாலும் இனிய மொழிகளாலும் இனிய மகிழ்ச்சியை செய்யக்கூடிய திரள் அந்த கூட்டத்தோடு இருப்பவன் அப்படின்னு பொருள்படுது. இத்துடன் இந்த பாகம் 6 நிறைவு செய்து அடுத்த பாகத்தில் சிறுபானாற்று படையை இறை அருளால் நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி என் வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும், எனக்கு வாய்ப்பு வழங்கிய நம் நிறுவனர் துணைத் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் பணிவான நன்றிகளை சொல்லி உங்களுடைய கருத்திற்காக காத்திருக்கிறேன். அடுத்த பாகத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.